Hello everyone, welcome to Pommi's Education. இந்த வீடியோல நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய civics first lesson Indian Constitution பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா தமிழில் இந்திய அரசியல் அமைப்பு. அதாவது இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு எப்படி உருவாகுச்சு, இதோடைய சிறப்பான அம்சங்கள் என்னென்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன, டியூட்டிஸ்னால் என்ன, அப்புறம் நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா சென்டருக்கும் உள்ளக்கூடிய ஸ்டேட்டுக்கும் உள்ளக்கூடிய ரிலேஷன்ஷிப், அதாவது உறவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். The constitution is the fundamental law of a country which reflects the fundamental principles on which the government of the country is based. அதாவது கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்னன்னா, கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது அடிப்படை சட்டம். அதாவது நாட்டுக்கு ஒரு கண்ட்ரிக்கு இருக்கக்கூடிய அடிப்படை சட்டத்தை தான் நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம். இது எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா அடிப்படை கொள்கைகளை கொண்டு இருக்குது. இந்த கண்ட்ரிக்கு அடிப்படை கொள்கைகளை கொண்டு இருக்கிறது வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இட் இஸ் த வெஹிக்கிள் ஆஃப் நேஷன் ப்ரோக்ரஸ். ஸோ அதனால தான் இது வந்து ஒரு நாட்டினுடைய அச்சாணி அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் பர்டிகுலர்லி இட் இஸ் கன்சர்ன்ட் வித் இன்ஸ்டிடியூஷனல் ஃபேப்ரிக் அண்ட் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் த வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் பிட்வீன் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ். அதாவது தனக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. எதுக்கும் கொடுக்குது அப்படின்னா யூனியனுக்கும் ஸ்டேட்ஸுக்கும் பிரித்து கொடுக்குது. த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ்ட் இன் யூஎஸ்ஏ. அதாவது கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து ஃபஸ்ட்டு எங்கே உருவாக்குனாங்க அப்படின்னா யூஎஸ்ஏ, அதாவது அமெரிக்கா. ஓகேவா? ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து லாட்டின் வேர்ட்லேருந்து வந்துச்சு. CONSTITUERE அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூரி. அது அப்படிங்கிறது ஒரு லாட்டின் வேர்ட். அதுலேருந்து தான் நமக்கு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்துச்சு. புக்கில் இல்லை, நீங்கள் காமனாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு த நீட் ஆஃப் ஃபார் அ கான்ஸ்டியூஷன். அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து எதுக்கெலாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் அந்த பேராகிராஃபாக வாசிக்கல, ஸோ நான் உங்களுக்கு டேரெக்டாகவே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான். ஸோ வந்து நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ்னால் என்ன, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சி தான் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ், அதாவது ஜனநாயகம். ஸோ இந்த ஜனநாயகம் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் நேச்சரை வந்து நம்ம சொசைட்டிக்கு சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்க்கலாம். இப்போது 1947லலாம் வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதே கிடையாது. நமக்கு எப்போ அந்த கான்ஸ்டியூஷன் வந்தது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். The Constitution of India was framed by a Constituent Assembly set up under the Cabinet Mission Plan 1946. அதாவது ஒரு அசம்பிளி எப்போ உருவாகுச்சு, இந்த கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசம்பிளியை எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு கேபினட் மிஷன் பிளான் அப்படிங்கிறதான் வந்து இதை செட்டப் பண்ணுச்சு. எப்போ அப்படின்னா 1946. The Assembly consisted of 389 members representing provinces 292 states 93, the chief commissioners provinces 3 and Balukistan 1. அதாவது என்ன, இந்த அசம்பிளி நடத்துகிறாங்க இல்லையா, அதில் மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 389 மெம்பர்ஸ் இருந்தாங்களாம். அதில் ப்ராவின்சஸ் மட்டும் 292, அதாவது மாகாணம். ஸ்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும் 93. அதில் வந்து செஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் வந்து 3 பேர், பாலுச்சிஸ்டன் வந்து ஒரு இது இருந்தாங்க. இந்த அசம்பிளி ஹெல்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆன் December 9, 1946. அதாவது இந்த அசம்பிளி ஃபர்ஸ்ட் எப்போ மீட் பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது எல்லாரும் மீட் பண்ணாங்க, இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனை பற்றி மீட் பண்ணது எப்போனா December 9, 1946. Dr. Sachidananda Singha, the oldest member, was elected as the temporary president of the assembly. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மீட்டிங் வந்து யார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டா அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்தா சிங்கா அப்படிங்கிறவர் தான். இவர் வந்து ரொம்ப வயசானவர். ஸோ இவர் வந்து டெம்பரரி பிரசிடெண்ட்டாக தான் இந்த அசம்பிளிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். டெம்பரரி அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அவர் இல்லை, ஸோ இறந்துட்டார். இதுக்கப்புறம் யார் வந்தா அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் வந்தார். Dr. Rajendra Prasad was elected as the president of the assembly. Similarly, both H.C. Mukherjee and V.T. Krishnamacharya were elected as the vice presidents of the assembly. அதாவது டாக்டர் சச்சிதானந்தா இறந்த பிறகு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி, அதாவது அசம்பிளியோட பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத்துக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக 2 பேர் தேவையில்ல, அவங்க தான் வந்து வைஸ் பிரசிடென்ட். அவங்க யாருன்னா H.C. முகர்ஜியும் V.T. கிருஷ்ணமாச்சாரியாவும் தான் வந்து வைஸ் பிரசிடென்ட்ஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க.
The assembly meet for level sections along with 166 days of meeting. During the discussion, 243 amendments were presented. Some of them were accepted. The assembly worked through various committees and the draft of the constitution was prepared by the constitution committee under the chairmanship of Dr. B.R. Ambedkar. He is recognized as the father of the nation of India. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த அசம்பிளி வந்து 11 செக்ஷன்களை கொண்டு எத்தனை நாள் நடந்தது அப்படின்னா 166 டேஸ் வந்து இந்த மீட்டிங் நடந்தது. இதில் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது சேஞ்சஸ் அமெண்ட்மெண்ட் அப்படின்னா சேஞ்சஸ் 2473 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சட்டத்தை வந்து அழித்து மாற்றிருக்காங்க. ஓகேவா, இது பண்ணால் வந்து மக்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதியிருக்காங்க. ஸோ வந்து 166 டேஸில் 2473 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த சட்டங்கள் திருத்தத்தில் வந்து சில சட்ட திருத்தங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. B.R. அம்பேத்கர் தான் வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு யாரை நம்ம சொல்லுவோம் அப்படின்னா B.R. அம்பேத்கர். After the draft had been discussed by the people, the press, provincial assemblies and others, the constitution was finally adopted on November 26, 1949. Contained a preamble, 22 parts, 395 articles and 8 schedules. The drafted constitution came into force on 26th January 1950. This day is known as the Republic Day. It is being observed every year. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடைசியில் இந்த சட்டங்கள் அந்த கான்ஸ்டியூஷன்ஸ்லாம் பற்றி கொண்டு வரலாமா அப்படின்னு ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கடைசியில் எப்போ நம்ம நாட்டுக்கு கான்ஸ்டியூஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா November 26, 1949 தான் வந்தது. எதோடைய வந்தது அப்படின்னா அதில் ஒரு ப்ரியாம்பிள் இருந்துச்சு. அந்த கான்ஸ்டியூஷனில் 22 பார்ட்ஸ் இருந்துச்சு, 395 ஆர்டிகல்ஸ் அப்படின்னா சட்டப்பிரிவுகள், 8 ஷெடியூல்ஸ் இருந்துச்சு. அட்டவணை, ஷெடியூல் அப்படின்னா அட்டவணை. இந்த ப்ரியாம்பிள் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அது கீழே ஒன்று கொடுத்துருப்பாங்க 26th January 1950. இந்த டேட் எங்கேயும் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். எஸ் கரெக்ட், இது வந்து ரிபப்ளிக் டே தான். சரி, இப்போது ஃபஸ்ட்டு வந்து 26 1949 வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்துச்சு. ஆனால் நம்ம மக்கள் வந்து இந்த கான்ஸ்டியூஷனாக எப்போ ஃபாலோ பண்ணோம், அதாவது யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா 26th January 1915 பண்ணோம். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிபப்ளிக் டேவாகவும் நம்ம கொண்டாடுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் டூ யூ நோ பார்க்கலாம். Do you know என்ன கொடுத்துருக்காங்க? Prim Bihari Narayan Raizada was the calligrapher of the Indian Constitution. The original Constitution was handwritten by him in a flowing italic state. அதாவது நம்மளோட இன்ஸ்டியூஷன் இந்த சட்டங்கள் எல்லாத்தையும் கையால் தான் எழுதுனாங்க. அந்த காலத்துலலாம் இந்த பிரிண்டிங் மூலமாகவும் எதுவுமே பண்ணாமல் கையாலே எழுதியிருக்காங்க. யார் அதை எழுதுனா அப்படின்னா Prim Bihari Narayan Raizada. இது வந்து இம்பார்ட்டன்ட், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் வந்து calligrapher of the Indian Constitution அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எந்த ஸ்டைலில் எழுதியிருக்காரு அப்படின்னா இட்டாலிக் ஸ்டைலில் வந்து இவர் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது சிறப்பு, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறதை நம்ம இப்போ பார்க்கலாம். இட் இஸ் த லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் த ரிட்டன் கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷார்ட்கட்டில் சொல்கிறேன், லென்த்தியஸ்ட் ரிட்டர்ன் கான்ஸ்டியூஷன் இன் வேர்ல்டு, அதாவது நீளமான கையில் வந்து எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன் வேர்ல்டுலே நம்ம தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இட் ஹாஸ் borrowed மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரொவிஷன் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் கண்ட்ரீஸ். அதாவது இதுக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா மற்ற கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து நம்ம பாரோ பண்ணிக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன்ஸில் கூட பார்த்தோம் இல்லையா, கான்ஸ்டியூஷன் எதுலேருந்து பாரோ பண்ணோம் அப்படின்னா USA அமெரிக்காவிலேருந்து பாரோ பண்ணோம். அந்த மாதிரி ஒரு சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் பர்டிகுலர்லி ரிஜிட் அண்ட் பர்டிகுலர்லி ஃப்ளெக்சிபிள். இப்போது பார்த்தோம்ல அமெண்ட்மெண்ட், அதாவது தேவைப்படும் போது சட்டங்களை வந்து நம்மளால் அழிக்கவும் முடியும், மாற்றிக்கவும் முடியும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, பர்டிகுலர்லி ரிஜிட் அண்ட் பர்டிகுலர்லி ஃப்ளெக்சிபிள். தேவைப்படும் போது கான்ஸ்டியூஷனே அழிப்பதும் முடியும், நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றவும் செய்யலாம். இட் எஸ்டாப்ளிஷஸ் எ ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். இது வந்து எதை எஸ்டாப்ளிஷ், அதாவது விரிவடம் பண்ணுது அப்படின்னா ஃபெடரல் சிஸ்டம், அதாவது கூட்டாட்சி முறையை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது சொல்கிறாங்க. கூட்டாட்சி முறை அப்படின்னா ஒன்றும் இல்லை, சென்ட்ரலும் ஸ்டேட்டும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு இட் எஸ்டாப்ளிஷ் த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆர் நாட் ஓன்லி அட் சென்டர் பட் ஆல்சோ இன் த ஸ்டேட்ஸ். அப்புறம் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய எம்பிஸ் எல்லாரும் வந்து மீட் பண்ணக்கூடிய இடம் தான் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். ஸோ அதையும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இட் மேக்ஸ் இந்தியா அஸ் அ செகுலர் ஸ்டேட்ஸ், அதாவது நம்மளுடைய இந்தியா வந்து மத சார்பற்றமாக இருக்குது. அதாவது மதம் அப்படின்னா என்ன, ரிலீஜியன், ஸோ கிறிஸ்டின், ஹிந்து இந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக இருக்குது. இட் ப்ரொவைட்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் ஜுடிஷரி, அதாவது இண்டிபெண்ட் ஜுடிஷரி அப்படின்னா சுதந்திரமான நீதித்துறை வந்து நமக்கு கொடுக்குது.
It introduces universal adult France and accords the right to vote to all citizens above 18 years of age without any discriminations. அதாவது யூனிவர்சல் அடல்ட் பிரான்சிஸ் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணி 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க கம்பல்சரி ஓட்டு போடுறதுக்கு உரிமை கொடுத்துச்சு. அதுவும் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல், அதாவது இனம் பாகுபாடு இல்லாமல் கொடுத்துச்சு ஓட்டுரிமை. இட் ப்ரொவைட்ஸ் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதாவது இது சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பை வந்து ப்ரொவைட் பண்ணுது. அதாவது இப்போ நீ எந்த ஒரு ஊராக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டில் உனக்கு தனியாக சிட்டிசன்ஷிப் கொடுக்குறதில்ல. எல்லாருக்கும் இந்தியன் அப்படின்னா இப்போ சும்மா காமன் எக்ஸாமுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இந்தியன்னா எல்லாருமே இந்தியன் தான். ஸோ அந்த மாதிரி நீ இந்த ஊருக்காரனை சேர்ந்தவன், ஸோ அதனால் உனக்கு வேறு சிட்டிசன்ஷிப் அப்படின்னு மாற்றி மாற்றி கொடுக்கல. எல்லாருக்கும் ஒன்று தான், சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இட் மேக்ஸ் ஸ்பெஷல் ப்ரோவின்சஸ் for minorities, scheduled castes, scheduled tributes. அதாவது இது வந்து ஸ்பெஷல் ப்ராவின்சஸ் கொடுக்குது இந்த மைனாரிட்டிஸ் எல்லாத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ரியாம்பிள். சொன்னேன் இல்லையா, ப்ரியாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படின்னா ப்ரியாம்பிள் ரெஃபர்ஸ் டு த இன்ட்ரோடக்ஷன் ஆர் ப்ரிஃபேஸ் டு த கான்ஸ்டியூஷன், அதாவது கான்ஸ்டியூஷனுடைய இன்ட்ரோடக்ஷன். It consists of the ideals, objectives and basic principles of the Constitution. It contains a summary or essence of the Constitution. It has great value and has been described as the key to the Constitution. அதாவது இந்த preamble என்னமா describe பண்ணியிருக்காங்க அப்படின்னா key to the Constitution அப்படின்னு describe பண்ணுறாங்க. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. The preamble to the Indian Constitution is based on the objective resolution drafted by Jawaharlal Nehru, which was adopted by the Constitution Assembly on January 22, 1947. அதாவது குறிக்கோள் தீர்மானம் அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அப்படிங்கிறது யாரால் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா ஜவஹர்லால் நேருவால் அது வந்துருச்சு. அது எப்போ அடாப்ட் ஆனிச்சு அப்படின்னா ஜான்வரி 22, 1947 தான் ஜவஹர்லால் நேரு மூலமாக கொண்டு வரப்பட்டுச்சு. இதில் வந்து 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து ஒரு தடவை பண்ணியிருக்காங்க. அதாவது அமெண்ட்மெண்ட் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்போ அப்படின்னா ஜான்வரி 22, 1976. ஸோ இப்போ தான் வந்து அதை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த நியூ வேர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். The new words socialist, secular and integrity. The preamble begins with the phrase "we the people of India." This clearly implies that the constitution derives its authority from the people of India. Thus we can say that the people of India are the source of our constitution. The preamble of our Constitution states that India is sovereign, socialist, secular, democratic, public. Its aim to be secular to all Indian citizens, social, economic and political justice. The Constitution guarantees liberty of thought, expression, belief, faith and worship to all. It gives equality of status and of opportunity to all. It wants to promote fraternity among all Indians. அதாவது இப்போ 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பார்த்தான்னு சொன்னேன், ஒரு தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன சேஞ்ச் பண்ணி அந்த நியூ வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். என்னது 3 வேர்ட்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சோசியலிஸ்ட் அப்படின்னா சமூகம், செக்குலர் அப்படின்னா மத சார்பற்ற நாடு, ஆல் ரீஜியன்ஸ் ஆர் ஈக்குவல், ஓகேவா. இன்டிகிரிட்டி அப்படின்னா ஒற்றுமை அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ரியாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எதை வேர்டை யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா பேர்ஸில் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய நாட்டை சேர்ந்த மக்களாகிய நாங்கள் அப்படின்னு, அதாவது மக்களை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த கான்ஸ்டியூஷன் இருக்குது அப்படிங்கிறது. அதை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அழகா பீப்புள் ஆஃப் இந்தியா ஆர் த சோர்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் இந்த ப்ரியாம்பிள் ஆஃப் ஸ்டேட் வந்து இந்தியாவில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சோவரீஜியன் அடிமையின்றி, சோசியலிஸ்ட் சமூகம், செக்குலர் மத சார்பற்ற, டெமோக்ராட்டிக் அப்படின்னா ஜனநாயகம், ரீபப்ளிக் அப்படின்னா நமக்கு தேவையான சட்டத்தை வந்து நாமளே உருவாக்குதல், அதான் வந்து ரீபப்ளிக் அப்படிங்கிற ஒரு வேர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் எய்ம் இஸ் டு செக்யூர் டு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் social, economic and political justice. The Constitution guarantees liberty of thought, expression, belief, faith and worship to all. It gives equality of status and of opportunity to all. It wants to promote fraternity among all Indians. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதை வந்து செக்யூர் பண்ண இந்தியன் சிட்டிசன்ஷிப் எய்மில் இருக்குது அப்படின்னா சோசியலமான, ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த கான்ஸ்டியூஷன் வந்து எதுக்கெல்லாம் முக்கியமாக கேரண்டிஸ் கொடுக்குது. லிபர்ட்டி அப்படின்னா வந்து ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி அப்படின்னா எல்லாருமே வந்து சமம், ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னா பிரதர்ஹுட், அதாவது சகோதர சகோதரிகள், சிஸ்டர்ஹுட், ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், அதாவது பிரதர்ஹுட், சகோதர. நெக்ஸ்ட் அது கீழே ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி were the important slogans during the French Revolution in 1789. There are given importance in the preamble of our constitution. அதாவது இந்த ப்ரியாம்பிள்லே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் வந்து இதுதான், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி.
ஸோ நெக்ஸ்ட் இதோட கண்டினியூ சிட்டிசன்ஷிப் இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். அதோடைய லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.